வந்து நிறைய பேருக்கு என்ன ட்ரபிள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள். அப்படின்னா யாரும் ஸ்டார்ட் பண்ண பாருங்க, பிள்ளைங்க வந்து பாட்டல் போட்டிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வந்து மேடையில் நிற்பாங்க. ஆனா அவங்களுக்கு எது வராது சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு வராது. ஆனா யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், பிக்கப் பண்ணி பாடி முடிச்சிருவாங்க. அதனால நிறைய பேருக்கு இந்த தயக்கம் இருக்கலாம். இது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, இது நமக்கு மட்டும் இல்லை, இது யாருக்கும் இருந்துச்சுன்னா செருபாவேலுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்குது. என்ன ப்ராப்ளம்? ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அதை சரி பண்ணுகிறதுக்கு யார் இருக்கா? உங்களுக்கு ஒரு துணிச்சலை கர்த்தர் உங்களுக்கு தருவார், உங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சில விஷயத்துல நீங்க வந்து குதிச்சிருந்தா குதிக்க மாட்டீங்க. கர்த்தர் நிறைய பேரை என்ன பண்ண போறாருன்னா உங்களை தள்ளி விட போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் கூட யோசிப்பேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த ப்ரேயர் நமக்கு நடந்துட்டே இருக்குது, சர்ச்சிலையும் நடக்குது, ஆன்லைன்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம். பல நாடுகள் பல பட்டணங்கள்ல இருந்து லைவ்ல நம்மோடு இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா முன்னாடி இந்த ஆன்லைனுக்கு இந்த மினிஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என்ன பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, இல்ல நம்ம வந்து யூடியூப்ல போடலாமா, லைவ் பண்ணலாமா, ஐயோ நமக்கெல்லாம் அது செட் ஆகாதுங்க, நம்மெல்லாம் அப்படி பேச முடியாது, நான் எல்லாம் வரமாட்டேன், எனக்கு நாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இந்த கொரோனான்னு ஒண்ணு வந்து நம்மளை கழுத்தை பிடிச்சி எங்க தள்ளிருச்சு சொல்லுங்களேன்? இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்குள்ள கழுத்தை பிடிச்சி தள்ளிருச்சு. ஏன்னா உங்களை யாரையுமே சந்திக்க முடியல, எல்லாரும் வீட்டில் அடைஞ்சிட்டோம், எப்படி சந்திக்கணும் அப்படின்னு தெரியாம அப்புறம் ஒரு டூல், இதுதான் நமக்கு டூல், சரி நம்ம இப்படிதான் ஜனங்களை சந்திக்க முடியும், உங்களை சந்திக்க முடியும், இந்த மாதிரி இந்த நாள்ல உங்களுக்கு அந்த இதுல தான் விளம்பரம் கொடுக்க முடியும் அப்படின்ற வலுக்கட்டாயமா செஞ்சே ஆகணும்னு. அதனாலதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், அதே போல சுற்றி இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவரே கர்த்தர் உங்க வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்து அதுல கொண்டு வந்து வைக்க போறாரு. உங்க ஸ்டார்ட் கர்த்தர் இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் தர போறாரு. அந்த தைரியத்தை ஆண்டவரே உங்களுக்குள்ள கட்டளை இடுவாராக. ஆமென். அந்த சவால்களை சந்திக்கிறதற்கு கர்த்தர் பலப்படுத்துகிறவர்.